அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம திருக்குறள் பார்த்துட்ருக்கோம். குறிப்பறிதலில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது விடலை பருவத்தில் உள்ள ஆணும் பெண்ணும் தன் காதலை எவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அல்லது உணர்ந்து கொள்கிறார்கள், உணர்ந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணோடு கண் இணை நோக்கி கொள்ளும் வாய் சொற்கள் என்ன பயனும் இல. கண்ணோடு கண் இணை, அந்த இரண்டு கண்களும் இணையாக காதலை உணர்த்திட்டாங்க. காதலனும் சரி காதலியும் சரி தன் காதலை உணர்ந்து கொண்டாங்க. உணர்ந்ததுக்கப்புறம் ஒத்த அன்புடன் ஒரே மாதிரி தான், நீயும் காதலிக்கிற நானும் காதலிக்கிறேன், ரெண்டு பேரும் பரஸ்பரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த காதல் ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவான விஷயமாக வந்துருச்சு. ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பேசிக்கணும் இல்லையா? அப்போ நிறைய காதலையும் சொல்லணும், வெளிப்படுத்தணும், ஒன்றா போகணும், வரணும். அந்த தருணத்துக்கு முன்னால் இந்த காதலை ரெண்டு பேரும் உணர்ந்த பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இரண்டு கண்களிலும் நிறைய அந்த உலகத்தில் இருக்கிற உலகத்தையே தனக்குள்ளே கட்டி போட்ட மாதிரி அந்த காதல் பார்வைகளில் இருக்கிற அந்த வார்த்தை மாயாஜாலம் ரெண்டு பேர்த்துக்கும் புதுசாக இருக்கும், புதிதாக இருக்கும். அதை தேவையானதும் இருக்கும். அப்போ அந்த காதலை கொண்டாடும் தருணமாக ரெண்டு பேர்த்துக்கும் அமையிறது மிக சிறப்பானதாக இருக்கும். காதலரில் ஒருவர் கண்ணோடு மற்றொருவர் கண்களுக்குள் கண் வைத்து பார்வையை பரிமாற்றி கொள்வார்கள் இல்லையா? அவன் என்ன சொல்கிறான்னு அவளுக்கும் புரியாது, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு காதலிக்கும் புரியாது. ஆனால் கண்ணாலேயே ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. இந்த வார்த்தைகள் பரிமாற்றம் என்பது நிறையா மணிக்கணக்கில் பேச வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. காதலன் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறான், காதலி கொஞ்சம் ஒரு 10 அடி 20 அடி தள்ளி நிற்கிறா அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட ரெண்டு பேருமே நிறைய வார்த்தைகளை ஒரு 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 ஆண்டு முழுவதுக்கும் பேசுகிற வார்த்தைகளை இந்த 10 அடி தூரத்திலேயே கண்ணாலேயே பேசிக்குவாங்களாம். இப்போ இந்த காதல் என்ற உணர்வு ஆனது இருவருக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை ரெண்டு பேரும் பரிமாற்றி கொள்வதாக இருக்கும். அவங்க கேள்வி கேட்குறாங்க, இவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ காதலன் நான் இந்த மாதிரி நேற்று நான் உன்னை பார்க்க வந்தேன், உன்னை காணாமல் போயிட்டியே, எங்கே போனேன் அப்படின்னு அந்த பார்வையில் அவன் கேட்குறான். அப்படின்னா இந்த பெண்ணானவள் இந்த காதலை உணர்த்துவான். நேற்று நீ வந்த, நான் அப்போ இருக்கலை, ஏன் என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னா என் கூட தாயோ தந்தையோ அல்லது உடன்பிறப்புகளோ யாரோ இருந்தாங்க, அதனால் உன்னை பார்க்க வர முடியல, அவங்க கூட எங்கேயோ போயிட்டேன் அப்படின்றத குறிப்பால் உணர்த்துவான். அதாவது பார்வையால் உணர்த்துவான். காதலன் சரி ரெண்டு பேரும் வந்தாங்களா, நம்ம பார்க்க முடியலையா அப்படின்னு அந்த காதலன் அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டவன் போல் மெல்ல சிரிச்சுட்டு, பரவாயில்ல இன்றைக்காவது வந்தையே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு கண்ணிலேயே பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கண்ணோட வார்த்தைகளின் வீரியம் அப்படிங்கிறது அந்த காதலனுக்கும் காதலிக்கும் மட்டுமே புரியும்படி புலப்படும்படியாக இருக்கும் அப்படிங்கிறது அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்ணோடு கண்கள் நோக்காமல் ரெண்டு பேரும் கண்ணுக்குள்ளேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அன்பு செய்யுமானால், ஒரே மாதிரி காதலை வெளிப்படுத்துமானால் வாய் சொற்கள், வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தேவையில்லாத ஒரு சங்கதிகளாக இருக்கும். அப்படின்னா என்ன? வாய் வார்த்தைகள் தேவையே இல்லை. காதலன் காதலியாக இருந்தாலே போதுமானது. கண்கள் மட்டுமே ரெண்டு பேரும் பார்த்து கொண்டே இருந்தால் போதுமானது. அங்கே வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த காதலை ஆயுள் முழுவதற்கும் தேவையான காதலை வெளிப்படுத்தும் விதமாகவே அமையும் அப்படிங்கிறது தான். ரெண்டு பேரும் ஒத்த அன்போட பழகிட்டாங்க, வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாய் வார்த்தை என்ன தேவைப்படும்? மற்றவங்க நம்மளை பேசணும்னு சொல்லி தூண்ட வேண்டாம்.
நம்மளா பேசிக்கணும் அப்படின்னு வார்த்தைகளை தேடி பிடிச்சி ஐயோ தப்பாயிருமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்ணிலேயே பேசிக்கலாம், கண்ணிலேயே காதலை வெளிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் உணர்த்துது. அப்போ காதலை கொண்டாடும் தருணம் அந்த 2 பேரும் மொத்த அன்புடையவங்களாக இருக்கிறத புரிந்து கொள்ளும் தருணம் தான். அங்கு வாய் வார்த்தைக்கு அவசியம் இல்லாமல் போய்விட்டது. கண்கள் பேசினால் மட்டுமே காதல் அழகாக வெளிப்படுத்தும் தருணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.